அதுல இந்த முதல் தரங்கம் இருக்கு, பெருமாளாவே வர்ணிக்கிற தரங்கம். கல்யாணம், மங்களம், சுபம், பத்ரம் எல்லாம் ஒரே அர்த்தம். பேசணும்னு தோணுன உடனே நாபிலேருந்து காத்து அடிக்கிறது. நான் என்னுடைய வாக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிற மாதிரி பண்ண. கல்யாணீமபி இப்படி அவதாரம் பண்ற பகவான ரெண்டு தரங்கத்தினால நாராயண தீர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றார். ரெண்டு தரங்கமுமே ரெண்டு நேத்திரம். அதுல இந்த முதல் தரங்கம் இருக்கு, பெருமாளாவே வர்ணிக்கிற தரங்கம். இது நம்ம எல்லாருக்கும் அன்னன்னைக்கு தேவையான தரங்கம், அவசியம் தேவை. தரங்கம் ஒரு விதமா தேவை, அந்த ஸ்லோகம் இன்னொரு விதமா தேவை. அருமையான ஸ்லோகம், நான் அடிக்கடி சொல்ற ஸ்லோகம் தான் இது. கல்யாணம் விதனோது. இந்த ஸ்லோகம் பிரவச்சனம் பண்றவா, அப்புறம் கச்சேரி பண்றவா, பஜனை பண்றவா, அசம்பிளியில் சட்டசபையில் பேசுகிறான் பாருங்க, பாராளுமன்றத்தில், அவன்லாம் சொல்லணும். அவன்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லணும். பப்ளிக்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாளோ அவ, மார்க்கெட்டிங்கில் இருக்கான் பாருங்க, அவன்லாம் சொல்லணும். இந்த பிஸ்னஸில் தேனொழுக பேசணும், அப்போ தானே அவனுக்கு மனசில் படும். அவன்லாம் சொல்லணும், இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அர்த்தம் சொல்கிறேன். கல்யாணம் விதனோது கௌஸ்துபமணிம் கண்டே ததான சிசு. கௌஸ்துபங்கிற இந்த மணியை கண்டத்தில் தரிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். கல்யாணம், மங்களம், சுபம், பத்ரம் எல்லாம் ஒரே அர்த்தம். எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். அடுத்த பிரார்த்தனை, கல்யாணீமபி மே கரோது சுபதாம் வாணி. என்னுடைய வாக்கு கல்யாணமா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், கச்சேரி பண்றவா, பஜனை பண்றவா, பிரவச்சனம் பண்றவாள்லாம் சொல்ல. ஏன் தெரியுமோ, வாக்கை பொறுத்து தானே இருக்கு. நான் முத்திரை பார்த்து க்ஷேமமாக இருன்னா இருக்கணும், இல்லை நான் பேசினா உங்களுக்கு பிடிக்கணும், நான் பாடினா உங்களுக்கு பிடிக்கணும். நான் மேடையில் உட்காண்டா இந்த ஸ்லோகத்தை மனசால ஒரு தடவை சொல்லிவிட்டு தான் பஜனையே ஆரம்பிப்பேன். இந்த ஸ்லோகம்லாம் ஒரு தடவை கண்ண முடியும்னு சொல்லிவிட்டு தான் பஜனையே ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிக்கணுமே. கல்யாணீமபி வாச்சம், என்னுடைய வாக்க மங்களமா ஆக்கணும். அதுவும் இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவெல்லாம் அவசியம் சொல்லணும். எத்தனை வம்பு தும்பெல்லாம் வருது. மேடையில் யாரெல்லாம் ஏறுறாளோ, பப்ளிக்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாளோ எல்லாரும் இந்த ஸ்லோகம் சொல்லணும். அப்போ தான் வாக்கு மங்களமாக இருக்கு. அபசப்தமே பேசக்கூடாது, மங்களமாக பேசணும். கல்யாணீமபி மே கரோது சுபதாம். என்னுடைய வாக்கிலேருந்து இப்படி அப்படியே சுபத்தை கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய வாக்கை எனக்கு தரணும். பஜனை கேட்டால் கவலையெல்லாம் போயிடுறது, பிரவச்சனம் கேட்டால் கவலையெல்லாம் போயிடுறதுன்னு உங்கள் மனசில் படணும்னா இதை பகவான் கிருபை பண்ணாதான் உண்டு. சுபதாம் வாணி. அதுவும் கச்சேரி பண்ணுறவாள்லாம் அவசியம் பாடணும். எந்த ஸ்லோகத்தை ஒரு தடையாவது சொல்லி ஒன்று உள்ளுக்குள்ள. ஏன் அப்படி? அப்போ தான் ஆடியன்ஸுக்கு உன் பாட்டு பிடிக்கும். அப்போ தான் உட்காண்டிருக்கிற பக்தாளுக்கு உன் பஜனை பிடிக்கும். ஏன்னா உன் சாமர்த்தியத்தில் ஒன்றுமே முடியாது. இது என்ன மாமிசம் தானே அது. 4 வரகடை பேசணும்னு தோணின உடனே நாபியிலேருந்து காற்று அடிக்கிறது, நாபியிலேருந்து காற்று கிளம்புறது, வேகமாக மார்பில் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த கழுத்து பிரதேசத்துக்கு வந்த உடனே தான் அந்த காற்று சவுண்டாக மாறுறது.
அந்த சவுண்டை இந்த நாக்கு பற்களுடைய உபயோகத்தை வச்சுண்டு பாட்டா மாத்துறது. இத்தனை ப்ராசஸ் இருக்கு உள்ள. அவர் நாமதேவர் சொன்னார் 80 வயசு ஆனவர், 80 வயசு ஆயிடுத்தவருக்கு போரும் நினைக்கிறார். அவர் பஜனை பண்ணது போரும், அடுத்த ஜென்மால பண்ணுவோம். தாளமிருதங்க தட்சிணே கடே, தாளமிருதங்க தட்சிணே கடே, அமுச்சே கான பश्चिमे கடே, கால தேகாசி ஆலா காவு, கால தேகாசி ஆலா காவு. இந்த உடம்ப சாப்பிட்றதுக்கு காலன் வந்துட்டான். சாப்பிட்றதுக்காக தர்மராஜா வந்தாச்சு, பிளான் பண்ணிவிட்டான், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டான். இப்போ எப்படி இருக்குன்னு நானும் பாடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வாத்தியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, என் பாட்டு எங்கேயோ இருக்கு, சேரமாட்டேங்குது. இந்த 4 வரக்கடை இதில் தானே வெளியில் வருது. இது உங்களுக்கு பிடிக்கணுமே. இது உங்களுக்கு பிடிக்கணும்னா நாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய வாக்க மங்களமாக பண்ணு. நான் என்னுடைய வாக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குற மாதிரி பண்ணு, பாக்கியத்தை கொடுக்குற மாதிரி பண்ணு. தேவக்யாக வசுதேவ யாதவபதே சங்கீரதங்கி கதி பத்மீநந்தக சார்ங்கசாபமகுடி பிதாயாம்பர குண்டலி பீதாம்பர குண்டலி. இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு என்ன பிரார்த்தனைன்னா, பஜனை பண்ணுறவாளுக்கு, பிரவச்சனம் பண்ணுறவாளுக்கு, அப்புறம் கச்சேரி பண்ணுறவாளுக்கு, பப்ளிக்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாளோ எல்லாருக்கும் அந்த பேச்சு மங்களகரமாக இருக்கு. இது ரொம்ப அவசியம். பகவத் கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்க, க்ஷேமமானு கேட்டாலே சண்டை வந்துடும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.